செல்ஃபி எடுக்கலாம் இந்த சாரி எடுத்துட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசிடி விலாக். இன்றைக்கி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் விலாக் தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் ஸ்பெஷல்னாலே அது கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் தாங்க. சென்னையில் எங்கே பார்த்தாலும் கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் பண்ணி ஒரே வைபாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நுங்கம்பாக்கம் ரெசிடென்ட் ஹோட்டல் தான். ஒரு அஃபிஷியல் மீட்டிங்க்காக நாங்கள் போயிருந்தப்போ எடுத்த வீடியோ இது. இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். அண்ட் இந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே கயிறு வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல், நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு. அண்டு டீ லான்ச்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹாட் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், கூல் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் இங்கே வந்து பை பண்ணிக்கலாம். இங்கே வர்றவங்க மீட்டிங் பர்பஸ்க்காக வர்றவங்க இங்கே ஸ்நாக்ஸ் வந்துட்டு பை பண்ணிவிட்டு இங்கே ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது. அந்த இடத்துல தான் மீட்டிங் எல்லாமே நடத்துவாங்க. தென் இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு காமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹோட்டல். ரேடிசன் 5 ஸ்டார் ஹோட்டல் இது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் போன டைம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் பிரேக்கில் தான் போயிருந்தோம். ஸோ அப்படியே அந்த லொக்கேஷன்லாம் கொஞ்சம் நேரம் மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு. அவ்வளோ நீட்டாக இருக்குது பார்க்க ஹோட்டல். அவ்வளோ க்ளீனாகவும் இருக்குது. மைல்டான ஒரு மியூசிக்கு, அந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ காமாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ரேடிசனில் மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஃபோரம் மாலுக்கு கிளம்பிட்டோம். இங்கே கிறிஸ்மஸ்க்காக நிறைய ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க. இதனோட ஓவர் வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, என்ன தான் அப்படி அந்த ஸ்டாலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாலாமே போய் செக் பண்ணிட்டோம். எல்லாமே ஒரு விண்டோ ஷாப்பிங் தான். எதுவுமே பர்ச்சேஸ்லாம் பண்ணுறது கிடையாது. இங்கே எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதே கிடையாதுங்க. சும்மா ஜஸ்ட்டு வியூ பண்ணாலே போதும். இதுலேயே டே ஃபுல்லாக டைம் பாஸ் ஆகிடும். சென்னையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட கேட்டாலுமே மாலுக்கு போகிறோன்னுவாங்க. இப்போ தான் புரியுது ஏன் மாலுக்கு போகிறாங்கன்னு. இந்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா சுடிதார் மெட்டீரியல்ஸு, சாரீஸ் அண்டு பேங்கிள்ஸ்லாம் இருந்தது. பேங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். டாய்ஸ் இருந்தது, ஸ்டிக்கர்ஸு அண்டு நிறைய வெரைட்டி ஷாப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா 1500லேருந்து 2500 வரைக்கும் இருக்கும். இந்த பேங்கிள்ஸ்லாம் 400 சொன்னாங்க ஒரு பேரு. அவர் லஞ்ச் பிரேக்கில் இருந்ததுனால யாருக்கும் எடுத்து கொடுக்கல. 1/2 hour கழித்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ சும்மா ஜஸ்ட் அப்படியே ஒரு வியூ தான். எதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மைண்ட் செட்லாம் கிடையாது. அண்டு சாரீஸ் பார்த்திங்கன்னா கலர்ஸ் நல்லாவே இருந்தது. இதனுடைய ப்ரைஸ்லாம் 1500 ரேஞ்சில் தான் இருந்தது. பட் நமக்கு தேவைப்படுற எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக தான் இருந்தது. அப்படியே ஒரு விசிட் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப். இதில் ஒரு குட்டி குட்டி டால்ஸ் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸ்டிக்கர்ஸு,
பென்சில்ஸ் அண்டு டாய்ஸ் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த பாண்டா பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. டாய்ஸை பார்க்குறப்ப குழந்தைங்களுக்கு வாங்குகிறோமோ இல்லையோ நம்மளாவது அட்லீஸ்ட் வாங்கி வச்சுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டை உண்டாக்கும். இந்த குட்டி டால்குள்ளே பார்த்திங்கன்னா லைட்ஸ் இருக்கும். நைட் டைமில் நல்லா க்ளோவாக தெரியும் பார்க்குறதுக்கே. இது நிறைய வந்து பென் அண்ட் பென்சில்ஸு மார்க்கர்லாம் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு. அண்டு ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே ஸ்டேஷ்னரி திங்ஸ் தான். தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்டு நிறைய கீ செயின்ஸ் இருக்கும். மாலோட சென்டர் பிளேஸில் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி கிஃப்ட் பாக்ஸு. அண்ட் இதில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த மானும் சாண்டா கிளாஸும் வந்து அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு விசிட்டை போட்டோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் இது எல்லாமே. அண்டு இங்கே ஒரு பாட் வாங்கலாங்கிறதுக்காக பார்த்தோம். பட் ஆனால் பாட்னுடைய காஸ்ட் ஹையாக இருந்தது. பட் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, டிசைன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு வியூ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு மூவ் ஆகிட்டோம். இங்கே எல்லாமே டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அண்ட் இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த செக்ஷனில் நான் நின்றுட்டுருக்கிற செக்ஷனில் பார்த்திங்கன்னா இங்கே பாட்ஸ்லாம் இருக்குது. பாட்ஸு ப்ளஸ் ஒரிஜினல் பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஆந்தூரியம் இருக்குது, மணி பிளான்ட்ஸு. ஸோ இது தேவைப்படுறவங்க இங்கே இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான். இதில் ஃபவுண்டெயின் டைப்பில் இருக்கும். இதில் காட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா புத்தா இருக்கும், ப்ளஸ் விநாயகர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காட் வச்சு இருக்கும். நார்மலாக ஒரு டிசைன்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்குது. வாட்டர் ஃபால்லாம் இருக்கும். க்ரீன் கலர் என்னோடய ஃபேவரெட்டுங்கிறதுனால இந்த ட்ரெஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கேன்னு கிட்ட போய் பார்த்தோங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டிசைனுமே நல்லா தான் இருந்தது, ரொம்ப டீசெண்டாக இருந்தது. ப்ரைஸை பார்த்து ஒரு ஷாக்கிங் தான். 4000. பட் 4000க்கு ஒர்த்தான இந்த கிளாத்தே கிடையாது. இந்த க்யூட் பார்பி டால் ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்தது. ஒன்றுமே ஒரு தீமில் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய ஒரு தீமு. ஒன்று வந்து மாடர்ன் டைப்பில் ஃபேஷன் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஒரு தீமு. ஒன்று குக் பண்ணுற மாதிரி ஒரு தீமு. அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே 4000 5000 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஒன்று ஸ்போர்ட்ஸில் இருக்கிற மாதிரி. இந்த மால் ஃபுல்லாக நடந்து பசியே எடுத்துருச்சிங்க. ஸோ அப்படியே ஜூனியர் குப்பண்ணாவுக்கு ஒரு விசிட்டை போட்டுட்டு சிக்கன் பிரியாணி அண்டு சிக்கன் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணோம். பிரியாணி அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடையாது, நார்மலாக தான் இருந்தது. பட்டு சிக்கன் கொத்து பரோட்டா நல்லா இருந்தது. பசிக்கும்போது ருசி தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வேறு வழியே இல்லைங்க. ஏதோ ஒன்று பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு மெட்ரோவில் போயிடலான்னு கிளம்பிட்டோம். சென்னையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்திங்கன்னா அது மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறது தான். அது ட்ராவல் பண்ணுறதை விட அது கிராஸ் ஆகிறத பார்க்குறதே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்கள் 2 ட்ரெயினுமே வந்துட்டு கிராஸ் ஆகுது. இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. சரி அப்படியே பார்த்துட்டு ட்ரெயினில் ஏறி கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் கீப் வாட்சிங் மை சேனல். பாய்.